Exercise 9.8ல third sum, find the area of the region bounded by the curve. ஒரு curve கொடுத்திருக்காங்க. x axis x is equal to -3 and x is equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது ஒரு parabola நம்மளுக்கு தெரியும். and x ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால இது ஓப்பன் அப்வர்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் எந்த இடத்துல பாயிண்ட்ஸில் அது கட் பண்ணுது அந்த x axisங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ y ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் இதுன்னு டேரெக்டாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், y is equal to இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறது, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ சைன்லாம் அப்படியே உல்ட்டாவாக ஆகிடும். ஸோ y is equal to x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. இப்போ y is equal to 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட 2 வேல்யூஸ் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ப்ராடக்ட் வந்து -2, சம் வந்து -1. ஸோ 2 and 1 தான் பாசிபிலிட்டி இருக்குது. கிரேட்டர் நம்பர் சைன் இங்கே வந்திருக்கிறதுனால சம்முக்கு -2 கொடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ஃபேக்டர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிராஃபை ப்ளாட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி ஒரு பேரபோலா இருக்குது. இந்த இடத்துல என்னது -1ங்கிறது இங்கே இருக்குது, +2ங்கிறது இங்கே இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. அப்புறம் அதில் வேறு எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்தெந்த ரீஜன் பவுண்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ரீஜன் வந்து எதால் பவுண்ட் ஆகிருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3னா இங்கே லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் ஆக்சிஸில் வரப்போகுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3னா சம்வேர் இங்கே எங்கேயோ இருக்க போகுது. ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள் எதெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த லைனு, எக்ஸ் ஆக்சிஸு, அப்புறம் அந்த பேரபோலா, இது ஒரு ரீஜன். அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸு, இந்த பேரபோலா, இது ஒரு ரீஜன். நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலா, இங்கே ஒரு எக்ஸ் ஆக்சிஸு, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ங்கிற லைன். ஓகேவா? இது 3 ஏரியாவாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நம்ம டேரெக்டாக என்ன செய்ய முடியாது, -3லேருந்து +3 வரைக்கும் ஒன்று லிமிட்டு டேரெக்டாக போட்டு ஆன்சர் சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கர்வ் வந்து என்னது பாசிட்டிவ் ஆக்சிஸில் நெகட்டிவ் ஆக்சிஸில் மேலே கீழே அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதனால என்னது இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த இன்டர்வல்ஸ் என்னது ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே, டாப்பில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். டவுன்வர்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது இந்த கர்வுக்கு, அந்த லைனுக்கு மேலே இருக்கிற கர்வு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது எல்லாமே பாசிட்டிவ். அப்போ A1ங்கிறது நம்மளுக்கு பாசிட்டிவ். இந்த கர்வ் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கிற கர்வ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஏரியா கால்குலேட் பண்ணும்போது நெகட்டிவ் டைம்ஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். ஓகேவா? ஏன்னா இங்கே எக்ஸினுடைய லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸில் இருக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷனே நம்ம என்ன செஞ்சுக்கணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக மாற்றிக்கணும். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் ஒரு சைடாக எக்ஸுக்கு. ஓகேவா? இங்கே நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 லிமிட்ஸாக 3 ஏரியாவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியது. A1 + A2 + A3ன்னு 3 தான் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரியுது பாருங்கள், -3லேருந்து -1 வரைக்கும், -3லேருந்து -1 வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா மேலே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ ஒய் டிஎக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் -1லேருந்து +2 வரைக்கும், 2 வரைக்கும் என்னது நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? நெகட்டிவ் ஒய். ஓகேவா? ஏன்னா எக்ஸுக்கு கீழே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குது. நெக்ஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள், 2லேருந்து 3 வரைக்கும் அது மேலே இருக்குது அந்த ரீஜன். ஸோ அது பாசிட்டிவ். ஸோ ஒய் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுவேன். இந்த ஒய்க்கு பதிலாக என்னது இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குல்லையே, அதை ஜஸ்ட் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி இன்டகிரேட் பண்ண வேண்டியதான். இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் -3 to -1 ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிஎக்ஸ். அதே மாதிரி செகண்ட் ஒன்றுக்கும் -1 to +2. இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை உள்ளே அப்படியே எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுறதுனால ரைட்டு தான், இல்லை வெளியில் அப்படியே வச்சுக்கிறதுனால ரைட்டு தான். நான் இங்கே ப்ளஸ் போட்டுட்டேன், அதனால் என்ன செஞ்சுக்கிறேன், உள்ளே எல்லாத்துலேயும் மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வச்சுக்கிறேன், 2 + எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ்ஸு தேர்ட் ஒன்னுக்கு 2லேருந்து 3 வரைக்கும் ஒய் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு -2 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ஜஸ்ட் இன்டகிரேஷன் பண்ண வேண்டியது. எக்ஸ் பவர் என்னது, எக்ஸ் பவர் n+1 / n+1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 1 அப்படியே கூட்டிக்க வேண்டியது. x³ / 3 மைனஸ் இங்கே x² / 2 மைனஸ் கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அந்த கான்ஸ்டன்ட்டோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அதான் இன்டகிரேஷன். ஸோ ஓகே, அவன் -3 to -1 லிமிட். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஸோ 2 × எக்ஸ்ன்னு ஆகிடும். இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா x² / 2, இங்கே x² இருக்குது, அதனால் x³ / 3ன்னு வந்துடும். அப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதான், -1 to +2. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் பார்ட்டுக்கு வரும், அதுலேயும் அதே மாதிரியே இன்டகிரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். x³ / 3 மைனஸு இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணால் x² / 2
மைனஸ் கான்ஸ்டன்ட் இருக்குது, ஸோ கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸு, தென் லிமிட் சப்ஸ்டியூஷன் 2 to 3. ஓகேவா, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், மைனஸ் தி லோயர் லிமிட். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு என்னது -1ன்னு இருக்குது, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே -1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், -1 ஹோல் க்யூப்ங்கிறது -1 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் இங்கே -1 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், -1 ஸ்கொயருங்கிறது +1 ஆகிடும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால -1/2. இங்கே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது +2 ஆகிடும். ஓகேவா, இது அப்பர் லிமிட் மைனஸ் தி லோயர் லிமிட். லோயர் லிமிட்டுங்கிறது -3, ஸோ -3 சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ -3 க்யூப்புங்கிறது -27 டிவைடட் பை 3 -3 ஹோல் ஸ்கொயருங்கிறது 9 டிவைடட் பை 2 -3 இன்ட்டு -2 +6. இது ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் போர்ஷனுக்கு வரும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணோம். ஸோ 2 2s are 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயருங்கிறது 4 டிவைடட் பை 2 -2 க்யூபுங்கிறது 8 டிவைடட் பை 3. இது அப்பர் லிமிட் மைனஸ் தி லோயர் லிமிட். -1 இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணோம் எல்லா இடத்துலையும். 2 இன்ட்டு -1 -2 -1 த ஹோல் ஸ்கொயருங்கிறது +1 ஆகிடும். ஸோ +1/2 ஆகிடும். இங்கே -1 த ஹோல் க்யூப்ங்கிறது -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/3. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கடைசி டேர்முக்கு வந்துடலாம். ப்ளஸ்ஸு மேலே இருக்கிறது வந்து 3, அப்பர் லிமிட் வந்து 3. ஸோ 3 க்யூபுங்கிறது 27 டிவைடட் பை 3ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு -3 ஸ்கொயருங்கிறது 9 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு -3 2s are 6. ஓகேவா, அடுத்தது லோயர் லிமிட் வரும்போது மைனஸ் போட்டு லோயர் லிமிட் பண்ணணும். ஓகேவா, 2 க்யூபுங்கிறது 8 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட்டு -2 ஸ்கொயருங்கிறது 4 டிவைடட் பை 2 -2 இன்ட்டு +2 -4. ஓகேவா, இப்போ ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், வேறு ஏதாவது கேன்சல் ஆகிற டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் சைனை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது கேன்சல் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ +27 டிவைடட் பை 3 ஆர் இது சரி அடிச்சு 9/2 -6 +4 +4/2 -8/3 மைனஸை உள்ளே கொண்டு போயிடுறேன், +2 ஆகிடும். -1/2 -1/3. இந்த சைட்லேயும் +27/3 -9/2 -6. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ -8/3 +4/2 +4ன்னு இருக்குது. ஸோ ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். +9/2 -9/2 கேன்சல் ஆகிடும். அது மாதிரி வேறு ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். வேறு எந்த டேர்ம்ஸும் கேன்சல் ஆகலை. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுற வேண்டியதுதான். இது 1 டைம், இது 9 டைம், இது 2 டைமில் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 9 டைம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2 டைம்ஸ் போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 + 9 11 11 - 6 5 5 + 4 9 9 + 2 11 11 + 2 13 13 + 9 13 + 3ன்னு போடலாம். 13 + 3 16 16 + 2 18 18 + 4 22. ஹோல் நம்பர் 22 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு -1/2 -1/2 -1ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு -1/3 -8/3ங்கிறது -9/3 -9/3ங்கிறது -3ன்னு ஆகிடும். எகெயின் இங்கேயும் அதே மாதிரியே -9/3ன்னு வந்துடும். அதில் ஒரு -3 -3 -3 -6ன்னு ஆகிடும். ஸோ 15 எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 15 கிடச்சிருச்சு ஆன்சர். ஓகேவா, ஸோ ஏரியா is equal to 15 square units.